ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புதம், ஏழையின் உயிரை காப்பாற்றிய பெரும் வள்ளல். அந்த ரத யாத்திரையில் இன்னொரு எளிய பக்தருக்குரிய சம்பவமும் நடந்திருக்கு. அந்த ஏழைக்கும் வறுமையின் வாட்டல் சொல்லி முடியாத அளவில் இருந்தது. அதே 1984 அப்போது ஸ்ரீ மகா பெரியவா திருமங்கலக்குடி கிராமத்தில் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தபோது இந்த ஏழைங்க முகாமிற்கு போகிறதுண்டு. இந்த பாமரனுக்கும் பெரியவா இன்னார் என்பதோ அவரது மேன்மையை அறிந்து அவர் மேலே பக்தி கொள்ளும் மனோநிலையோ இல்லை. ஆனால் வீட்டில் தினம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதால் ஸ்ரீபெரிவா அருளும் இடத்துல அன்னதானம் நடைபெறுவதால் அதற்காக மட்டுமே இவர் அங்கே போவார். அவருடைய வயிறு நிறைந்ததே அன்றி வறுமை நிறைந்தே இருந்தது. ஸ்ரீபெரிவா கிராமத்தை விட்டு அகன்றதும் அந்த மதிய வேளை சாப்பாட்டிற்கும் திண்டாட்டம்தான். 4-5 நபர்கள் கூடிய குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் பணச்சிக்கல், கடன் அப்படின்னு நாலாப்புறம் பிரச்சனைகள் சூழ்ந்து மிரட்டியதில் அவருக்கு தன்னைத்தானே மாய்த்து கொள்வதை தவிர வேறு வழியே தெரியல. இப்படி ஒரு முடிவெடுத்தவர் அதற்கு முன் ஒரு காரியம் செய்து விடலாம்னு தோன்றியவரா, எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுறாளே அந்த காஞ்சி மகா பெரியவா, அவளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு பின்னால் உயிரை போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட காஞ்சிபுரம் வர்றார். ஸ்ரீபெரியவாளின் எதிரே ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறார். ஸ்ரீபெரியவா இவரை கருணையோடு பார்த்துட்டு நடந்தது, நடப்பது, நடக்க போகிறதுன்னு மூவுலக நிகழ்வையும் தெரிந்த மகாமுனியாம் பெரியவா, உன் அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு வகையாக ஒரு கேள்வியை கேட்குறார். வாழ்க்கையின் ஓரத்தில் ஒட்டி கொண்டிருந்த எளியவன் என்ன பதில் சொல்ல முடியும்? தன் உயிரை மாற்றிக்கொள்வதாய் திட்டமிட்டதே அம்மகான்கிட்ட சொல்ல முடியும்? என்ன செய்யறதுன்னு தெரியலே சாமி, எங்கள் ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் ஒரு ஆறுதல் கிட்டாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். நான் உனக்கு பஸ் சார்ஜ் தரேன், இப்படியே உன் ஊருக்கு போகாத, நேராக இங்கேருந்து மெட்ராஸ் போய் பாரிஸில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி உன் ஊருக்கு போ அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ள முடியாத கட்டளையை சொல்கிறார். மடத்திலிருந்து அவர் சென்னை சென்று அங்கிருந்து திரும்பவும் அவர் ஊருக்கு போக பஸ் செலவுக்காக மட்டும் பணம் கொடுத்து அனுப்ப சொன்னார். காஞ்சியிலிருந்து மேற்கே வேலூர் பக்கம் இருக்கும் தன் கிராமத்திற்கு நேரே போக சொல்லாமல் கிழக்கே இருக்கும் சென்னைக்கு ஏன் இந்த சாமியார் நம்ம போக சொல்கிறார் அப்படின்னு புரியாதவரா, உயிரையே போக்கிக் கொள்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தவர் மகானின் கட்டளைப்படி அப்படியே செய்ய கிளம்புறார். சென்னையில் பாரிஸ் கார்னரில் இறங்கி தன் ஊர் பஸ்ஸை தேடி போகிறார். அங்கே தெய்வ தூதராய் ஒருவரை பார்க்குறார். இவருடைய நண்பர் அவர். இவரை வெகு நாட்களுக்கு பின் இங்கே பார்த்ததில் அகமழிந்தவரா இவரை இழுத்து கட்டி பிடிச்சு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் டிஃபன் வாங்கி கொடுக்குறார். அகோர பசியில் இருந்தவருக்கு வயிறு நிறைஞ்சது. மகானின் கருணையை எண்ணியபடி நண்பர் குடும்பத்தை பற்றி கேட்டதும் அழுகை பீரிட அந்த நண்பர்கிட்ட தன் அவலத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறார். ஸ்ரீ பரமேஸ்வரரே தன் அபார காருண்யத்தால் அனுப்பிய நண்பர் அல்லவா, இவருக்கு ஆறுதலாக பேசி தைரியம் தந்து எல்லா கடனையும் அடைச்சு குடும்பத்தை தற்காலிகமாக கவனித்து கொள்ளவும் பணம் தருவதாக உறுதி கூறி அப்படியே செய்தும் இவரை காப்பாற்றுறார். அவல நிலையிலிருந்து விடுபட்டவர் உத்தியோகமும் கிடைக்கப்பெற்று 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி பெண் கல்யாணத்தையும் விமர்சையாக செய்து ஸ்ரீமகா பெரியவாளோட அதே ரத யாத்திரையா சிவரூபத்தில் தரிசனம் தர வந்தபோது தன் நன்றி பெருக்கை கண்ணீரால் கொட்டி இந்த சம்பவத்தை கூறுறார். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்.